வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் உச்ச நீதிமன்றத்தை பற்றிய ஜனாதிபதியின் குறிப்புகள் அரிதானவை. ஆனால் குறிப்பிடத்தக்க தலையீடுகள் உள்ளன. நீதித்துறை உத்தரவுகள் மாநில மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்கள் மீது காலக்கெடுவை விதிக்க முடியுமா என்பது குறித்து தெளிவுபடுத்த கோரி ஜனாதிபதி திரௌபதி முர்மு சமீபத்தில் கூறியது அரசியல் விவாதத்தை தூண்டியுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்துள்ளார். மேலும் அத்தகைய குறிப்புகளுக்கு எதிராக ஒருமித்த கருத்தை உருவாக்க சக முதலமைச்சர்களுடன் கலந்தாலோசிக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரிவு 14(3)(1) இன் கீழ் செய்யப்பட்ட ஜனாதிபதி முர்முவின் குறிப்பு ஒரு முக்கியமான அரசியலமைப்பு பிரச்சினையை தொடுகிறது. பிரிவு 143 முக்கியமான சட்ட அல்லது அரசியலமைப்பு விஷயங்களில் உச்ச நீதிமன்றத்தின் கருத்தை பெற ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கிறது. நீதிமன்றத்தின் பதில் ஆலோசனை மட்டுமே, பிணைப்பு அல்ல என்றாலும் அது கணிசமான செல்வாக்கை கொண்டுள்ளது. கடந்த 75 ஆண்டுகளில் இதுபோன்ற குறைந்தது 15 குறிப்புகள் உள்ளன. மிகச் சமீபத்தியது 2016 உத்தரகண்டில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துவது தொடர்பாக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியால் வெளியிடப்பட்டது. வரலாற்று ரீதியாக இந்த குறிப்புகள் சட்டங்கள் அல்லது மசோதாக்களின் அரசியலமைப்பு சட்டத்தன்மை, மாநிலங்களுக்கு இடையேயான தகராறுகள் மற்றும் அரசியலமைப்பு விதிகளின் விளக்கங்கள் போன்ற பிரச்சினைகளை கையாண்டுள்ளன. இவற்றில் குறைந்தது 3 தமிழ்நாட்டுடன் தொடர்புடையவை. 2 மாநிலத்திற்கு நேரடி சட்ட தாக்கங்களை கொண்டிருந்தன. 1 கச்சத்தீவு தொடர்பானது, மற்றொன்று பரந்த பிராந்திய மற்றும் இராஜதந்திர கவலைகளை உள்ளடக்கியது. இந்த வழக்குகள் முக்கிய அரசியலமைப்பு விவாதங்களில் தமிழகம் மீண்டும் மீண்டும் இருப்பதை எடுத்துக்காட்டுகின்றன. ஆரம்பகால மற்றும் மிகவும் குறிப்பிடத்தக்க குறிப்புகளில் ஒன்று 1959 மேற்கு வங்காளத்தில் உள்ள பெருபாரி ஒன்றியம் தொடர்பானது. பிரதமர்கள் நேரு மற்றும் பெரோஸ்கான் நூன் இடையேயான ஒப்பந்தத்தை தொடர்ந்து பெருபாரி பகுதியை பாகிஸ்தானுக்கு கொடுப்பதன் சட்டபூர்வமான தன்மை குறித்து ஜனாதிபதி நீதிமன்றத்தின் கருத்தை கோரினார். அத்தகைய பிரதேசத்தை விட்டுக் கொடுப்பதற்கு பிரிவு 368 இன் கீழ் அரசியலமைப்பு திருத்தம் தேவை என்று உச்ச நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. இதன் விளைவாக விட்டுக் கொடுப்பு கைவிடப்பட்டது. பெருபாரி இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருந்தது. 1974 மற்றும் 1976 ஆண்டு கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கிய ஒப்பந்தங்களின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட தன்மையை முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா 2008 ஆண்டு சவால் செய்தபோது இந்த முன்னுதானத்தை மீண்டும் வெளிப்படுத்தினார். பெருபாரி வழக்கை மேற்கோள் காட்டி ஒப்பந்தங்களுக்கு நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லை என்றும் அதனால் அவை அரசியலமைப்புக்கு முரணானவை என்றும் வாதிட்டார். இந்த வழக்கு 16 ஆண்டுகளுக்கும் மேலாக உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனால் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை. 1991 ஆண்டு காவிரி நீர் தகராறு கர்நாடகாவின் அவசர சட்டத்தை அரசியலமைப்புக்கு முரணானது என்று நீதிமன்றம் ரத்து செய்தது. மற்றும் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு தொடர்பான 2012 ஆண்டு குறிப்பு ஆகியவை குறிப்பிடத்தக்க குறிப்புகளாகும். இது ஏலம் எப்போதும் கட்டாயமில்லை என்பதை தெளிவுபடுத்தியது. இதற்கு நேர்மாறாக பாபர் மசூதி இடத்தில் ஒரு இந்து கோவில் இருப்பது குறித்த 1994 ஆண்டு குறிப்புக்கு பதிலளிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஜனாதிபதி முர்முவின் தற்போதைய குறிப்பு மாநில சட்டத்தை கையாள்வதில் ஆளுநரின் பங்கு குறித்த உச்ச நீதிமன்றத்தின் ஏப்ரல் 8 தேதி தீர்ப்பை தொடர்ந்து வருகிறது. இது தொடர்ந்து சட்ட மற்றும் அரசியல் விவாதத்தை உருவாக்குகிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.